சொர்க்கத்துல நிர்ணயிக்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நிறைய ஆம்பளைங்களோட புலம்பல் நரகத்துல தான் நிர்ணயிச்சு நம்மள நரகத்துல தள்ளி விட்டீங்களேன்னு மேடம். இது இல்ல மேடம், இந்த இடத்துல தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. எப்படி எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்கிறது நம்மளுக்கு கடவுள் படைச்சிட்டார். ஆனா நல்லது கெட்டதை யோசிக்கக்கூடிய இடத்துல மனிதனுக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை யூஸ் பண்றீங்க? பட் இது நாக்குல சனி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க சனிக்கெல்லாம் போகாதீங்க. எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. தாரத்துக்கு ஆண்களுக்கு மட்டும்தானா? இல்ல, ஆண்களுக்கு. ஆனா நீங்க இந்த கேள்விதான் கேட்க போறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க அதை எடுத்துட்டீங்க. நீங்க இல்ல, நான் சொல்ல வந்ததே பாதியில நிப்பாட்டிட்டு நல்ல கர்மா இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. இருங்க வரேன். இப்போ சபலங்கள் எல்லாருமே கெட்டவங்க கெட்ட கர்மா சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க உங்களுக்கு வாச்ச மாதிரி ஒரு மனைவி அந்த ஆம்பளைங்களுக்கு வாச்சிருந்தா அவங்க எதுக்காக சபலத்தை தேடி போவாங்க? அந்த வாழ்க்கை உங்களுக்கு செட் ஆகல அப்படின்றது கர்மாவோட சேர்ந்து உங்க நாடி ஜோசியத்துல சொல்லுது. இல்ல இந்த தாம்பத்தியம் உங்களுக்கு செட் ஆகல. ஏன் தாம்பத்தியத்துக்குள்ள வரீங்க? இல்ல, தாம்பத்தியம் மீனிங் இந்த ஜோடி உங்களுக்கு செட் ஆகலப்பா, வேற ஜோடி தான் எப்ப முடிவு பண்ணிருக்கணும்? எப்ப முடிவு பண்ணிருக்கணும்? ரெண்டு பேரும் சேர்க்கும் போது, ஒரு பிள்ளைய பெத்துக்கும் போது அப்ப யோசிச்சிருக்கணும். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீங்க உங்களுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்றீங்க. உங்க கர்மா நல்லா இருக்கு, அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா நிறைய பேருக்கு, நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு துணைவி கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் புண்ணியம், அதுக்கும் புண்ணியம், அதுக்கும் அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். எது நல்ல மனைவி அமையறதுக்கும் அவங்க நல்லது புண்ணியம் பண்ணிருக்கணும். மனைவியா நீங்களா சார்? ரெண்டு பேருமே இருக்கிறதுல. ஏன்னா எனக்கு அவங்க ஒத்து வராங்க. ஒரு இடத்துல கர்மா கெட்ட கர்மா, ஒரு இடத்துல நல்ல கர்மா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மேடம், அதுதான் சொல்றேனே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணதாசனே ஒரு வரி சொல்லியிருக்கிறாரு. மகரிஷியை பற்றி பேசும்போது கண்ணதாசனை பேசக்கூடாது தான் இல்லையா? அதேமாரி கல்யாணம் சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறோம். அப்போ யாருக்கு யார் மனைவியாக அமையணுங்கிறதும் எழுதப்பட்ட விதிங்கிறோம் இல்லையா? ஆனால் எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சார், நீங்கள் சொல்கிறீங்க சொர்க்கத்தில் நிர்ணயிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நிறைய ஆம்பளைங்களோட புலம்பல் நரகத்துல தான் நிர்ணயிச்சு நம்மள நரகத்துல தள்ளி விட்டீங்களேன்னு. மேடம், இல்ல மேடம், இந்த இடத்துல தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. புரிதல் வேணும், புரிஞ்சுக்கணும், பொறுமை வேணும். நம்மளுக்கு கடவுள் மனித பிறப்புக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் பெஸ்ட் பர்த்ன்னு கேட்டால் அது மனித பிறவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற இப்போ ஒரு 5 அறிவு படித்த விலங்குகள் கூட சிந்திக்கிறதுக்கான நிலை இல்லைம்பாம் இல்லையா? ஆனா நம்ம மட்டும் என்ன பண்றோம்? எப்படி எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்கிறது நம்மளுக்கு கடவுள் படைச்சிட்டார். அது இப்ப மனிதர் அப்ப 5 அறிவு ஜீவன் அறிவில்லாத ஜீவன் நான் சொல்ல வரல, அதுக்கும் அறிவு இருக்கு. ஓகேவா? ஆனா நல்லது கெட்டதை யோசிக்கக்கூடிய இடத்துல மனிதனுக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை யூஸ் பண்றீங்க? பட் இது நாக்குல சனி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க சனிக்கெல்லாம் போகாதீங்க. நான் என்ன கேட்கிறேன் கேள்வி, இப்போ எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. தாரத்துக்கு ஆண்களுக்கு மட்டும்தானா? இல்ல, ஆண்களுக்கு. நான் குறிப்பா ஆண்கள் சைடுல நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? சோ அந்த கேள்வி நான் கொண்டு ஆனா நீங்க இந்த கேள்விதான் கேட்க போறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க அதை எடுத்துட்டீங்க. நீங்க இல்ல, நான் சொல்ல வந்ததே பாதியில நிப்பாட்டிட்டு நீங்க உங்களோட குட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்றீங்க. உங்க நல்ல கர்மா இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. இருங்க வரேன். இப்ப என்னுடைய துறையில எவ்வளவு பேர் நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. எத்தனையோ பெண்கள் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வயசு பொண்ணுங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், ஒரு வயசுக்கு பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மனைவியை தவிர எனக்கு யார்ட்டையும் சபலங்கள் வந்ததில்லை. ஓகே, அது நீங்க சார். இப்போ சபலங்கள் எல்லாருமே கெட்டவங்க கெட்ட கர்மா சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க உங்களுக்கு வாச்ச மாதிரி ஒரு மனைவி அந்த ஆம்பளைங்களுக்கு வாச்சிருந்தா அவங்க எதுக்காக சபலத்தை தேடி போவாங்க? அந்த ஒரு கொஸ்டின் மார்க் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும் இல்லையா? இது நாடி ஜோசியத்துல நீ உன்னுடைய கர்மா நீ இப்படி போகணும் இருக்கு, வரணும் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இது கர்மாத்தையும் நீ எல்லாமே சரி பண்ணிட்டு உன் மனைவியோட சேர்றதுக்கான பரிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதை நான் கேட்கறேன். ஏன்னா நிறைய ஆண்கள் சொல்றாங்க, நாங்க எல்லாம் ஜாதகம் எடுத்துட்டு போய் காமிச்சு லவ் மேரேஜ்
லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லா ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அப்போ சொல்லாத ஜாதகத்தில் இப்போ ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? இன்னைக்கு நான் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் என் ஒய்ஃப் கொடுக்க மாட்டேங்குது. ஒய்ஃப் கிட்ட என்ன எதிர்பார்த்தனோ அது இன்னொரு பெண்கிட்ட எனக்கு கிடைக்குது. அப்போ இது கர்மாவா இல்லை ஏன் நாக்கில் சனி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எம்எல்ஏ குறை சொல்ல வரீங்களா அப்படின்றது கேட்குறீங்க. இந்த நாக்கில் இருக்கிற சனி கூட உங்கள் நாடி ஜோசியத்தில் சொல்லுது. இந்த சனியை கூட நல்லதுக்கு தான் போய் சேருது அப்படின்ற ஒரு கருத்தும் நீங்கள் கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஆனால் இது கர்மாவா சனியா இல்லை அவங்களோட கேரக்டரால இந்த மாதிரி ஒரு சபல புத்தி அப்படின்னு சொல்ல வரீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே பாதி ஆண்கள் வந்து சபலத்தை தேடி போகிறது கிடையாது. ஒரு என்னுடைய தாரம் வந்து ஏன் அம்மா மாதிரியே எனக்கு ஒரு தாரம் அமையணும் அப்படின்னு ஏமாற்றம் வந்து அந்த ஏமாற்றத்துக்காக சபலத்தை தேடி போற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் ஃபேக்ட் மேடம். அதாவது வந்து ஆயக்கலை 64 சுகம்ங்கிறது பலவிதமாக பிரிக்கப்படுது. ஓகே. இப்போ 2 பேரும் இப்போ நல்லா இப்போ மனசை விட்டு பேசி ஏதோ ஒரு மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இப்போ நானும் இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்த பேசுகிறேன். இது ஒரு ஹாப்பி. இல்லைன்னா நம்ம இந்த வேலை செய்ய முடியாது. ஆமாம், இதுவும் ஒரு சுகம். சாப்பிட்டோம், எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது, நீங்கள் இந்த பொருளை தான் வேணும்னு வச்சு சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிச்சி அது கிடச்சி அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதில் ஒரு ஃபுல்ஃபில், அது ஒரு சுகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கல்யாணம் ஆனவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தாம்பத்தியம் மட்டும்தான் சுகங்கிறது கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் பார்ட். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு பார்ட். பட் நான் சொல்ல வர கருத்தை கேள்வியும் அது இல்லை. இல்லைங்க, சொல்ல வரேன். நீங்கள் அதில் சொல்ல வரேன். நீங்கள் ஏன் இங்கே கிடைக்கக்கூடிய அன்பு, இங்கே இந்த அன்பு கிடைக்காதனால தானே நான் வெளியில் போகிறேங்கிறீங்க. அன்பு மீனிங் இப்ப நான் வீட்டுக்கு வர அந்த கேரிங் அதான் சொல்றேன். டல்லா இருக்கீங்க, கேரிங் தான். அதுதான் அன்பு மீன்ஸ். அதுதான். காஃபி கொடுக்கலாமா, இல்ல டயர்டா இருந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, உங்களுக்கு கை கால் வலிச்சனா கூட நான் அமுக்கி விடுறேன், இல்ல ஹாஸ்பிடல் போலாமா, இந்த ஒரு கேரிங் இருக்கு பாத்தீங்களா? இது நீங்க சொல்ற அந்த சபலங்கள் மீறி அதுதான் சொல்லிட்டேன் நான். அது அன்புன்னு சொல்லிட்டேன். அந்த கேரிங் இல்லாம வெளியே போற ஆட்கள் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து அந்த புலம்பல் இருக்கும். இப்போ உங்களுக்கு வர காலே வந்து அந்த ஒய்ஃப் கேரக்டர் கால் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணலை வைக்கலை, எனக்கும் அவங்களுக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு தேடி வரவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்க தான் பார்த்துருக்கேன். ஓகே. இது வரைக்கும் எந்த வாழ்க்கையும் நான் பிரிக்கல. ஓகே. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவு வந்து சேர்க்கப்படுது. அது உங்களால் முடியுன்றீங்க? என்னால் முடியல. ஐயா இது வரைக்கும் அப்படி தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ சப்போஸ் அந்த வாழ்க்கை உங்களுக்கு செட் ஆகல அப்படின்றது கர்மாவோட சேர்ந்து உங்க நாடி ஜோசியத்துல சொல்லுது, இல்ல இந்த தாம்பத்தியம் உங்களுக்கு செட் ஆகல. இல்லைங்க, இப்போ நான் ஒரு அது பையன் தாம்பத்தியத்துக்குள்ள வரீங்க. இல்ல தாம்பத்தியம் மீனிங் இந்த ஜோடி உங்களுக்கு செட் ஆகலப்பா, வேற ஜோடி தான் எப்போ முடிவு பண்ணிருக்கணும். எப்போ முடிவு பண்ணிருக்கணும்? 2 பேரும் சேர்க்கும் போது, ஒரு பிள்ளைய பெத்துக்கும் போது அப்போ யோசிச்சிருக்கணும். இல்ல அது வந்து நெனப்பு சார், அது சொல்ல வரல. உங்க ஜோசியம்பா நீங்க பார்க்கும்போது இப்ப சொல்வீங்கல்ல, இப்போ உங்க ரேகை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, ஜோசியம் பார்க்குறீங்க, உன்னோட தாம்பத்தியம் இப்போதைக்கு வந்து சரியில்லைப்பா, இது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகும், உனக்கு டிவோர்ஸும் ஆகலாம், இன்னொரு பெண் உனக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஜோடி சேரலாம் அப்படின்ற ஒரு ஜோசியத்துல வந்து. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க வந்து பிறந்து இன்னைக்கு 48 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. நான் சார் ஏன் 10 வயசு 12 வயசு எக்ஸ்ட்ரா. சரி, ரைட், ஓகே, சரி, 27 வயசு வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 27 வருஷம் நீங்க அம்மா அப்பா கூட பிறந்த சகோதரன் இவங்களோட வளர்ந்துருக்கீங்க. ஓகே. கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமும் சொல்றேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன், இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் வராத சண்டை இருந்ததா? நிறைய வந்திருக்கு. உங்க அம்மா உங்களை கேட்காத வார்த்தை இருக்கா? கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அம்மாவிட்ட நீங்க வந்து சகிச்சு போய் நிக்கலையா? நீங்க நின்னுட்டு இருக்கேன். அது ஏன் நீங்க வந்து கணவன்ட்ட அந்த சகிப்பு தன்மை வர மாட்டேங்குது? ஏன் வரல அப்படின்னா, நான் நல்லா புரிஞ்சிங்க, உங்க தாய் வந்து கணவன் பேசின விதத்தை விட ரொம்ப ஒஸ்டாலா உங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அசிங்கமா 4 பேருக்கு முன்னாடி கூட பேசியிருக்காங்க. ஆனா அந்த நேரம் கோபம் வெறுப்பு இருந்தாலும் அடுத்த ஒரு 6 மாசமோ இல்லை 1 மாசத்துலயோ 1 நாள்லயோ ஒன்னாயிடுறீங்க, கூப்பிட்டு கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த சகிப்பு தன்மை ஏன் வந்து கணவன்ட்ட உங்களுக்கு வரல?
பிளட் ரிலேட்டடா அப்ப அந்த இடத்துல நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? அந்த அந்த மேடம், நான் என்ன சொன்னேன்? தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொன்னேன். என்னுடைய தாய்கிட்ட அனுபவிக்காத சுகத்தை நான் என்னுடைய மனைவிட்ட நான் அனுபவிச்சேன். அவங்க வந்து எனக்கு ஒரு தாயின்னு நான் சொன்னேன். எனக்கு அது வந்து வேறுபடலை. என்னை நம்பி அவங்க வந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு. நான் இன்னைக்கும் நான் பல பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா சொல்றேன்? உங்க 2 பேர், நீங்க அவரை நம்பி வந்திருக்கீங்க, அவரு உங்களை நம்பி வந்திருக்கிறார். இதுதான் ரியல் பாண்டிங். அம்மா இருக்காங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, நாத்தனார் இருக்காங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. உங்களை அவர் விட்டு கொடுக்குறாரா, அவரை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? இதுதான் இங்க கேள்வி. சூழ்நிலை இவ்வளவு நாள் வளர்த்தாச்சு. எவ்வளவு 27 வருஷம் வளர்த்துட்டாங்க. உடனே நம்ம வந்ததுனால அவங்களால எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. இல்லை அதுக்கு அவகாசம் கொடுக்கணும். இல்லை அதை எப்படி வேற விதமாக அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறத யோசிக்கணும். இல்லை அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ உடனே நீ வெளில வா, என்னங்க நியாயம் அது? அது வந்து என்னன்னா 2 கேரக்டரும் ஒரே மனநிலைமையில இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா ஓகே சார். இங்க நான் இறங்கியே வரமாட்டேன்னு ஒரு கேரக்டரும்